சார் டெங்கு வந்தா இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் அண்ட் வீட்டு மெடிசின்ஸ்லாம் எடுத்தா சரியாகுமா? இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த டெங்கு பொறுத்தவரைக்கும் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னது? தண்ணி நெறைய குடிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. மசாலா ஃபுட் சாப்பிடாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஜுரம் இருக்கு, லைட்டா ஒரு பாடி டயர்ட்னஸ் இருக்குன்னா, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். ஆனா ஒரு ஜுரம் சரியாகாம 3வது நாள், 4வது நாள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வீட்ல உட்கார்றதுன்றது சம்திங் இட்ஸ் அ வார்னிங் சைன், டேஞ்சர். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. 1 நாள் 2 நாள் ஆயும் சப்டில் ஆக மாட்டேங்குதுன்னா, தீவிரமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த தீவிரத்த வச்சுக்கிட்டு நம்ம வீட்ல உட்காந்துருக்கிறது நல்லதில்ல. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறது தான் பெட்டர். ஸோ ஹோம் ரெமெடிஸ்ன்னும்போது இந்த 4, 5 டிஸ்கஸ் பண்ணது தான். அதே மாரி சில சில இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி இலை இருக்குல்ல, இந்த பப்பாளி லீவ்ஸ வந்துட்டு பாயில் பண்ணி குடுக்குறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்மளோட அலோபதி கூட அத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அது பிளேட்லெட் கவுண்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் வந்துட்டு நெறைய ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து நம்ம குடுப்போம். அதுவும் எஸ்பெஷலி லோ பிளேட்லெட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சில பேர் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு, வீட்ல காய்ச்சல் வந்தாலே அந்த பப்பாளி இலைய குடுத்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவறுதலா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லிமிட் யுவர் செல்ஃப் டூ மேக்ஸிமம் என்னன்னா, நெறைய தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அதில போடுங்க. பேராசிட்டமால் மாத்திரை ஒண்ணு போடுங்க. இவ்வளோ தான் நம்ம வீட்ல வந்து பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு 1 டே, 2 டேக்கு மேல இதுவும் இருந்ததுன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போறது தான் நல்லதுன்றது தான் மைண்ட்ல உட்காரும்.